Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து PLSQLோட நெஸ்டட் PLSQL பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லூப்ஸ். ஓகே, தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PLSQL பிளாக்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. நெஸ்டட் PLSQL பிளாக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட் பிளாக் இருக்கும். பேரண்ட் பிளாக் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிகின் ஸ்டேட்மெண்ட்குள்ள அடுத்த ஒரு சைல்டு பிளாக் இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்னுடைய நெஸ்டட் PLSQL பிளாக் உடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம லெட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து இந்த இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, நெஸ்டட் PLSQL பிளாக்ல ப்ரோக்ராம் PLSQL கோடு எப்படி எழுதுறங்கிறத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். SQL டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், நம்மளுடைய பேரண்ட் பிளாக் இருக்கும். ஸோ பேரண்ட் பிளாக்குக்கு நான் நேம் என்ன கொடுக்குறேன்னா, என்னோட பேரண்ட் பிளாக் வந்து அக்கௌண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் லேபிள். அதாவது என்னுடைய பேரண்ட் பிளாக்கோட லேபிள் வந்து அக்கௌண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, டிக்ளேர். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேரண்ட் பிளாக்கோடைய வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் ஐடிங்கிற வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டேபிள்லேருந்து வருது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், வேரியபிள் ஆங்கர் யூஸ் பண்ணி என்னுடைய டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து என்னுடைய வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். 895625. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டேபிளுக்கு போனீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, இதை நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பேரண்ட் டிக்ளரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பிகின் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய சைல்டு பிளாக் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். சைல்டு பிளாக் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஓகே, கஸ்டமரை கஸ்ட்ன்னு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய சின்டாக்ஸ் வந்து ரெண்டு என்ன சொல்கிறது, ஆரோ. ஓகே, லெஸ் தென் சிம்பிள் உள்ள வந்து நம்மளுடைய வேல்யூ, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ கஸ்டமர்ங்கிறது வந்து என்னுடைய சைல்டோட லேபிள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது உள்ள வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன், அதாவது நெஸ்டட் சைல்டு பிளாக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பேரண்ட் அக்கௌண்ட்டோட நேம் எடுக்க போகிறேன். ஸோ பி நேம். ஸோ இதனுடைய டேட்டா டைப் என்ன, கஸ்டமர் டேபிள் வந்து வருது. ஸோ கஸ்டமர் டாட் நேம். டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், வேரியபிள் ஆங்கர் இருக்கு. நம்ம வந்து மாடுலோ டிவிஷன் 5. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்து இதனுடைய பிகின் வந்து இதனுடைய பிகின் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேமை வந்து எடுத்துட்டு வர போறேன். கஸ்டமர் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்து வி நேம்ங்கிறதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ண போறேன். நேம் இன்டு நேம், வி நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு என்னுடைய பேரண்ட் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் அந்த நேம் எடுத்துட்டோன்னு சொல்ல போகிறேன். ஸோ பேரண்ட்டோடைய அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணி சைல்டு டேபிள் இருக்கக்கூடிய நேம் வந்து நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அக்கௌண்ட் டாட் நம்மளுடைய வேல்யூ என்ன, என் அக்கௌண்ட் ஐடி. ஓகே, ஸோ நம்மளுடைய டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். DBMS _ put dot put underscore line. ஓகே, இதில் வந்து நேம் ஆஃப் தி கஸ்டமர் ஃபார் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். 5 சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கன்கார்டினேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார் எந்த அக்கௌண்ட் ஐடியோட பர்சனுடைய நேம் என்னன்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இஸ் என்னது,
இந்த வேல்யூ வந்து v underscore நேம்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய சைல்டு பிளாக். ஸோ பேரண்ட் பிளாக்கோட வேரியபிளுடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சைல்டு பிளாக்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போவுமே என்ன பண்ணணும், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணிடலாம், எக்ஸப்ஷன் வென் ஒருவேளை என்னுடைய query எந்த டேட்டா ரிசல்ட் பண்ண என்ன பண்ணணும், when no data found. இது வந்து ஆர்ல இருக்கக்கூடிய இன்பில்ட் செக்கிங்ஸ். ஓகே, தென் நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் பிரிண்ட் பண்ணணும். எடிட் பண்ணிக்கலாம். இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து சைல்டு பிளாக் க்ளோஸ் பண்ணும், END. அடுத்து வந்து நம்மளுடைய பேரண்ட் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடும், END. தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் ELSQL பிளாக். நம்மளுடைய மெயின் பேரண்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி எடுத்திருக்கோம். சைல்டு பிளாக்ல வந்து கஸ்டமருடைய சைல்டு பிளாக்ல நேம் வந்து பேஸ்ட் ஆன் அந்த அக்கௌண்ட் ஐடிங்கிற வேல்யூ வச்சு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவுட்புட் செட் பண்ணிடுவோம். மை லோக்கல் டி ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. ஸோ நேம் ஆஃப் த கஸ்டமர் இஸ் 895625. இந்த ஐடியோட கஸ்டமரோட நேம் என்ன, பேங்க் 1ATW1. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெஸ்டட் PLSQL பிளாக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மைண்டில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். ஸோ இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி சேம் தான். ஸோ இஃப் கண்டிஷன் என்ன பண்ணணும், இஃப் கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண. இஃப் கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு. இப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இஃப் கிளாஸ் வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து என்டிஃப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்மளோட PLSQL ப்ரோக்ராம் வந்து கம்பைலேஷன் எரர் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டேபிளில் இருந்து பர்டிகுலர் ஓப்பன் டேட் பேஸ் பண்ணி அந்த பர்சனுக்கு அவரோட பேலன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 20 இயர்ஸ் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு 5%, 10 இயர்ஸ்னால் 3%, மற்ற எல்லாருக்கும் 1.5% பேலன்ஸில் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு PLSQL பிளாக் வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் என்ன, டிக்ளேர். செகண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட் ஐடி. ஸோ வேரியபிள் ஆங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டாட் அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி மாடுலோ டிவிஷன் டைப். ஸோ நான் 895685 அதே வேல்யூ எடுத்துக்கிறேன். செகண்டு எனக்கு அக்கௌண்ட் டைப் வேணும், ஏன்னா வந்து இது வந்து ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் என்னுடைய பர்டிகுலர் லாஜிக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அக்கௌண்ட் டைப் எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் டேபிளில் இருந்து டைப் மாடுலோ டிவிஷன் டைப் போடுங்க. அடுத்து வந்து எனக்கு வந்து என்ன வேணும், கரண்ட் அவைலபிள் பேலன்ஸ் வேணும். அப்போ தான் அதில் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் டாட் பேலன்ஸ் மாடுலோ டிவிஷன் டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் டேட் D_open accounts dot open date. ஓகே,
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒரு யூசர் டிஃபைன் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, ஸோ நம்மளோட டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன பிகின் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிகின். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ என்ன, அக்கௌண்ட் டைப், ஆமாம். அடுத்து நம்மளுக்கு பேலன்ஸ் வேணும், ஆமாம். அடுத்து ஓப்பன் டேட் வேணும். ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை நம்மளுடைய வேரியபிள்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ PLSK அக்கௌண்ட் டைப்பு, பேலன்ஸ், ஆமாம், டி ஓப்பன் டேட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் என்னது, நம்மளோட டேபிள் வந்து ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் டேபிள் இருக்கு. சாரி, அக்கௌண்ட்ஸ் டேபிள் இருக்க ஃப்ரம் டேபிள் நேம் ஆச்சு. அடுத்து வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் ஐடி வந்து அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு என் அக்கௌண்ட் ஐடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதி கரண்ட் பேலன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டிவிஎம்எஸ் அவுட்புட் சப்ளை பேலன்ஸ் கமாண்ட் பேலன்ஸ் பிஃபோர் அப்டேட் போட்டு நம்ம கரண்ட் பேலன்ஸை பிரிண்ட் பண்ணிடுவோம். கரண்ட் பேலன்ஸ் எதில் இருக்கும், n_பேலன்ஸில் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்மளோட பேசிக் செட்டப் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஆக்சுவல் கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த பர்சன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். இதுக்கான ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தது தான். எப்படி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃப்ரம் டேட்ஸில் வந்து எடுக்கிறதுனா யூஸிங் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இயர் ஃப்ரம் திஸ் டேட், அதாவது கரண்ட் டேட்டோட கரண்ட் இயர் மைனஸ் என்ன, ஓப்பன் டேட், d_open date. ஸோ கரண்ட்லி நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய கண்டிஷன்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சுவோம். ஸோ கண்டிஷன் 1 ஏன்னா இஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் greater than equal to 20. ஸோ 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம பேங்க்கில் இருக்காங்க அண்ட் v_account அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸாக இருக்கணும். ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ சேவிங்ஸ் இது கேபிட்டலில் இருக்குது. பெட்டர் வந்து நம்மளுடைய வேல்யூ எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ சேவிங்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தென் அப்டேட் அக்கௌண்ட்ஸ் டேபிளில் பேலன்ஸ் வந்து அப்டேட் பண்ணும். ஓகே, அப்டேட் அக்கௌண்ட் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் வந்து n பேலன்ஸ் ப்ளஸ் n பேலன்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு வந்து 5% இன்க்ரிமெண்ட் 20 இயர்ஸாக இருக்கிறதுனால 5% இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகே, சாரி, ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னது, வேர் கண்டிஷன். இல்லாட்டி டிஃபால்ட்டாக போய் எல்லா வேல்யூமே அப்டேட் ஆயிரும். வேர் அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு சேம் கண்டிஷன். ஓகே, டன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன, எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸ் இஃபோட சின்டாக்ஸ் பண்ணால் ELSIF. ஓகே, மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ELSEIF இருக்கும். ஸோ பட் PLSQL வந்து ELSIF. ஓகே, ஸோ கண்டிஷனில் வந்து எல்ஸ் இஃப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 10 இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 20 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போயிடும். 10 to 20க்கு வந்து இப்போ இந்த லூப்பில் வரும்.
ஸோ கிரேட்டர் தென் 10 இருந்தால் என்ன பண்ணுங்க, 3% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ 3% இன்க்ரிமெண்ட். ஓகே, இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் நம்மளுக்கு என்ன, எல்ஸ் லூப். ஸோ எல்ஸில் என்ன பண்ணும், 1.5% இன்க்ரிமெண்ட் லூப். ஸோ இன்னொரு விஷயம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இந்த எல்ஸ் பார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம இந்த கண்டிஷன் கொடுக்கல. ஸோ என்ன ஆகும்னா, irrespective ஆஃப் அக்கௌண்ட் டைப் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். ஸோ வந்து சேஃபர் சைட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனுக்கு மட்டும் என்ன சொல்லுங்க, அக்கௌண்ட் டைப்பை வந்து சேவிங்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படி மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னு என்ன ஆகும், எல்லா அக்கௌண்ட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே, பேலன்ஸ் அப்டேட் ஆயிரும் 1.5%. ஸோ ஃபைனல் கமெண்ட் என்ன, end if. நம்மளுடைய if கண்டிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன் மோர் டைம் என்ன பண்ணிடுவோம், ஆஃப்டர் அப்டேட் பண்ண பிறகு நம்ம இதை ரெண்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆஃப். Okay, something's wrong. கோலன். ஸோ கோலன் மிஸ் பண்ணிட்டேன், அதான் எனக்கு வந்து எரர் அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம் இஸ் ரெடி. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஐடி ஆப்ஜெக்ட் இந்த அக்கௌண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஓப்பன் டேட் 895,685. ஸோ ஓப்பன் டேட் வந்து 2006 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 20 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ பட் கிரேட்டர் தென் 10 இயர்ஸ், அதாவது 3% இன்க்ரிமெண்ட் வந்து இந்த பர்சனுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், பிஃபோர் அப்டேட் வேல்யூ இதை வச்சு 3% இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுடைய வேல்யூ வந்து 57269 என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து 20+ இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 895,625 இந்த பர்சனுக்கு போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரிமெண்ட் வந்து வரணும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 1599, 5% இன்க்ரிமெண்ட் ஆகி அவனோட பேலன்ஸ் வந்து 1679. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபார் எக்ஸாம்பிள் 2021 இந்த பர்சன் போட்டிங்கன்னா ஸோ 1.5% இன்க்ரிமெண்ட் வந்து வரும். பண்ணுங்க. நம்மளுக்கு 1.5% இன்க்ரிமெண்ட் வந்து இந்த பர்சனுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதுறங்கிறத பார்த்து. ஸோ அடுத்து வந்து இதே இஃப் கண்டிஷனை வந்து ஜஸ்ட் நான் வந்து கேஸ் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இஃப் எல்ஸ் இஃப் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதே இஃப் எல்ஸ் இஃப் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கேஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கேஸ் இஃப்க்கு பதிலாக கேஸ் வென் அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். எல்ஸுக்கு வந்து வென்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்ஸுக்கு வந்து எல்ஸ் தான். எண்ட் இஃப்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எண்டு கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதான் வந்து கேஸ்க்கும் எல்ஸுக்கும் இல்லை இஃப் எல்ஸுக்கு லுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதே ப்ரோக்ராம் தான், நான் ஜஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இஃப் பதிலாக கேஸ் வென், எல்ஸுக்கு பதிலாக வென், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்ட் இஃப் பதிலாக எண்டு கேஸ். ஓகே, வெரி சிம்பிள். இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணியாச்சு பாருங்கள். அதே 36155833 அதாவது பழைய பேலன்ஸ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வந்து கரண்ட். அதுலேருந்து நம்மளுக்கு 1.5% இன்க்ரிமெண்ட் ஆகி 366981 வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து
condition using case statement. ரெடி பார்த்தோம்ல. ஸோ பாருங்க, கேஸ் வென் எக்ஸ்பிரஷன் 1 தென், அதாவது if else if லூப் மாதிரி எக்ஸாக்டாக இருக்கிறது பேர் தான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, நெஸ்டட் PLSQL பிளாக் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து கண்டிஷன்ஸ், இஃப் கண்டிஷன் எல்ஸ் இஃப் கண்டிஷன் பார்த்தாச்சு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. அதே ப்ரோக்ராமை நான் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லூப்பிங் பார்ப்போம். ஓகே, லூப்னா என்னது, மெயினாக பார்த்தீங்கன்னா லூப்போட யூசேஜ் வந்து கர்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது மெயினாக யூஸ் ஆகும். அதை அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லூப்பு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ லூப்புக்காண்டி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லூப். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ப்ரைம் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரைம் நம்பர் கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து n_counter. ஓகே, ஸோ இதை வந்து இது எதுக்குன்னா, என்னுடைய ப்ரைம் நம்பர் கால்குலேஷன் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து யூஸ்வலாக வந்து 2ஆக இருக்கும். ஸோ 2லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக டிவைட் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ எதுக்கு ரிமைண்டர் வரலைன்னா நாட் அ ப்ரைம் நம்பர், வந்துச்சுன்னா இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ n_number 1. ஸோ இதனுடைய வேரியபிள் வந்து நம்பர் ஈக்குவல் டு, ஸோ 29ங்கிற பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்த பிகின். ஸோ லூப் எப்போ ஆல்ரெடி சின்டாக்ஸ் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து லூப்புங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். ஓகே, டிஃபால்ட் லூப்புக்கு. ஸோ லூப்புங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டாலே அடுத்து வரப்போகிறது லூப்புன்னு PLSQL பிளாக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ லூப்புக்கு மெயினானது என்னதுன்னா இன்க்ரிமெண்ட். நம்மளுடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ என் கவுண்டர் என்ன பண்ணுறேன், +1. எவ்ரி டைம் லூப்பில் வரும்போது என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். dbms output டாட் put +4 line கரண்ட் வேல்யூ வந்து கவுண்டர் பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய மெயின் ஸ்டேட்மெண்ட். அதாவது ப்ரைம் நம்பர் கால்குலேஷனுக்கு மெயின் என்ன தேவை, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா மாடுலோ டிவிஷன் ஆஃப் இந்த நம்பரை கவுண்டர் ஆல் டிவைட் பண்ணால், இப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்போ 29 வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பரால் அந்த வேல்யூ வந்து டிவைட் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. இல்லைன்னா இப்போ இந்த என் கவுண்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஈக்குவல் டு என் நம்பர், அதாவது 29ங்கிற நம்பர் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போயும் நான் என்ன பண்ணணும், என்னுடைய லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுறது, தென் இப்போ வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த கண்டிஷன் வந்து இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கவுண்டர் ஈக்குவல் நம்பர் 1 இருந்துச்சுன்னா அப்போ ஃபைனல் நம்பர் வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் அ ப்ரைம் நம்பர்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், n_1 is a prime number. ஓகே, ஸோ இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நாட் அ ப்ரைம் நம்பர், அவ்வளோதான். எல்ஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, இந்த லாஜிக் முடிஞ்சு. நம்ம என்டெஃப் கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்டெஃப். ஓகே, ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா லூப் வந்து எக்ஸிட் பண்ணணும். எப்போ இந்த கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதான் எக்ஸிட்டுங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த இஃப் லூப்போட எண்டு ஃபைனலாக வந்தீங்கன்னா எண்டு லூப்.
end loop, end the PLSQL program. Okay, so ನಮ್ಮ prime number check program ready ಆಯ್ತು. So let's run the program. So பாருங்க 29 is a prime number. ஒரு not a prime number check பண்ணலாம். For example 27. 27 பார்த்தீங்கன்னா divided by, it will be divided by 3. இந்த program select பண்ணுங்க. So 27 is not a prime number. Okay. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸிட் லூப்பை வந்து இஃப் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ வந்து இந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிட் வென் யூஸ் பண்ணியும் எழுதலாம். ஸோ வாங்க நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்து நம்ம வந்து ஒரு கவுண்டருங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். என் கவுண்டர் நம்பர், இதுக்கு வந்து நான் இனிஷியலைசேஷன் 0ங்கிற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பிகின், சிம்பிள் தான். அடுத்து லூப், லூப் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைம் வந்து இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, +1. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோன்னா நான் என்ன சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். dbms underscore output dot put underscore line. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கவுண்டரை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் எக்ஸிட் வென். இஃப்ல கொடுக்கக்கூடிய கண்டிஷனை வந்து இங்கே வென் கண்டிஷனில் நம்ம கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், என்கவுண்டர் வந்து ஈக்குவல் டு 5 வந்தோடனே டெர்மினேட் பண்ணிடுறோம் அப்படி சொல்கிறேன் ப்ரோக்ராம். ஸோ ஏன்னா நம்மளோட லூப் வந்து 5 ரீச் பண்ணுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எண்ட் லூப், ஃபைனலாக வந்து எண்டு. சரி, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவுட்புட் விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே, 5 நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்ட் மெத்தட். லூப்பில் வந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறதுங்கிறது எக்ஸிட் வென்னு யூஸ் பண்ணலாம், இல்லை இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து உங்களுடைய எக்ஸிட் கண்டிஷனை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நெஸ்டட் லூப்ஸ் வித் லேபிள்ட் லூப் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு லூப்புக்கு வந்து லேபிள் கொடுத்து 2 லூப்ஸ், அதாவது பேரண்ட் அவுட் சைட் லூப், இன்சைட் லூப், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகே, செட் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செட் சர்வர் அவுட்புட் ஆன் சைஸ். எதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் விண்டோ. ஓகே, ஆரக்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணணும் என்னுடைய பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்காண்டி. ஓகே, ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய வேல்யூ வந்து 2000 20,000 அப்படின்னு கம்மியாக மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் வந்து அதிகமான டிபிஎம்எஸ் அவுட்புட் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கம்பைல் டைம் எரர் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், செட் சர்வர் அவுட்புட் ஆன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இவ்வளோ வேல்யூ வந்து பஃபரை வந்து எனக்கு அலோகேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எப்போயாவது உங்களுக்கு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ எரர் வந்துச்சு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது, டிபிஎம்எஸ் அவுட்புட் நாளை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செட் சர்வர் அவுட்புட் ஆன் சைஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, டிக்ளேர் என்கவுண்டர் நம்பர் = 0. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு நம்பர் டிஃபைன் பண்ணுறேன், என்கவுண்டர் 1. இதனோட வேல்யூ 0ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் பிகின் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய அவுட் சைட் லூப். ஓகே, அவுட்டர் லூப். அவுட்டர் லூப் என்ன சொல்கிறேன், லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ n கவுண்டருங்கிறது வந்து equal to n counter plus 1. சரியா? இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். dbms underscore output dot put line. ஓகே, இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். என்கவுண்டருங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் வந்து எக்ஸிட் கண்டிஷன் எழுதிடுவோம். எக்ஸிட் வென் என்கவுண்டர் ஈக்குவல் டு 2. என்கவுண்டர் எப்போ 2 ரீச் ஆகுதோ லூப் ஒத்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் லூப் எழுதுவோம். இன்னர் லூப். இதை என்ன பண்ணுறேன், என்கவுண்டர் 1ங்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்கவுண்டர் 1 ஈக்குவல் டு 1 + 1. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, முன்னாடி வந்து exit when encounter 1 equal to 5 அப்படிங்கிறது. ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல பிரிண்ட் பண்ணுவோம். என்கவுண்டர் 1ங்கிற என்கவுண்டருங்கிறது என்னது, அவுட் சைட் லூப்பு. என்கவுண்டர் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னர் லூப். ஓகே, பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவுட்டர் இன்னர் லூப் வந்து என்கவுண்டர் 1. கரெக்டா? சரி, ரெண்டு பேர் பிரிண்ட் பண்ணியாச்சு. லூப் எண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த லூப் எண்ட் பண்ணணும், எண்டு. நம்ம லேபிள் லூப் யூஸ் பண்ணியிருக்கனால டேரெக்டாக நீங்கள் வந்து லூப் நேம் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, எண்டு லூப் இன்னர் லூப். அடுத்து எண்டு லூப் என்னது, அவுட்டர் லூப். ஓகே, அதனால நம்ம ப்ரோக்ராம் எண்ட் பண்ணி. ஓகே, நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது, எதுனாலும் பார்க்கலாம். அவுட்டர் லூப் பண்ணியிருக்கோம், லூப் ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபிட்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து சாரி, இன்னர் லூப் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், லூப்புங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ் பண்ணுறோம். அதனால தான் எரர் அடிச்சு. ஓகே, லூப் ஓப்பன் பண்ணியாச்சு, என்கவுண்டர் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. எக்ஸிட் பண்ணி என்கவுண்டர் ஈக்குவல் டு 5 வரைக்கும் ரன் ஆகும். ஒன்ஸ் 5 இதானோன்னு இன்னர் லூப் டெர்மினேட் ஆகிரும். அப்புறம் அவுட்டர் லூப் போகும். அவுட்டர் லூப் 2 போனோன்னு ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, ரன் பண்ணலாம். பாருங்க, நம்ம ப்ரோக்ராம் கிளியராக உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. அவுட்டர் லூப் 1, இன்னர் லூப் 1, அவுட்டர் லூப் 1, இன்னர் லூப் 2, 1 3 1 4. ஓகே, ஒன்ஸ் 5 ஆனோன்னு என்னாச்சு, லூப் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் லேபிள்டு லூப்ஸ். ஓகே, இன்னர் லூப் அவுட்டர் லூப் யூஸ் பண்ணி லேபிள்டு லூப் ப்ளஸ் நெஸ்டட் லூப், இது ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லூப் வித் கண்டிஷன்ஸ். அதாவது ஒரு கண்டிஷன் மெட் பண்ணுற வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எல்லா ப்ரோக்ராமிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன, வைல் லூப்ஸ் அண்ட் ஃபார் லூப்ஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர் கண்டிஷன் மெட் ஆகிற வரைக்கும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது நம்ம எக்ஸாம்பிள் என்ன, வைல் லூப்ஸ் அண்ட் ஃபார் லூப்ஸ். ஓகே, ஸோ வைல் லூப்ங்கிறது என்னது, ஆல்ரெடி வந்து வைல் கண்டிஷன், அதாவது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வைல் லூப். ஓகே, அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 அதனுடைய ஃபைனல் வேல்யூ தான் அதனுடைய ஃபேக்டோரியல் வேல்யூ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வேல்யூக்கு ஃபேக்டோரியல் வேணுமோ அதை கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கவுண்டர் நம்பர் ஈக்குவல் டு 3.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேரியபிள் எனக்கு வேணும். ஸோ அதை வந்து 1 அப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ அந்த ஃபேக்டோரியல் ப்ராசஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டரோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேக்டோரியல் வேல்யூயும் அப்டேட் ஆகும். ஸோ வந்து இனிஷியலாக என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி டெம்ப்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆக்சுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். பிகின் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரிஜினல் வேல்யூ எதுக்கு ஃபேக்டோரியல் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 3 என்னது 6ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து ஃபேக்டோரியல் ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸோ வந்து டெம்பில் வந்து என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ கொடுத்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என் டெம்ப் ஈக்குவல் டு என் கவுண்டர். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன, வைல் இந்த என் கவுண்டருங்கிறது வந்து கிரேட்டர் தென் 0 ஆற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லூப்பில் என்ன பண்ணணும், என் ஃபேக்டோரியலில் வந்து equal to n factorial into n counter. சரியா, அடுத்து என்ன பண்ணணும், n counter வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளோட வெயில் கண்டிஷன் வந்து எப்பயுமே மீட் ஆகாது, இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் என்ன கேர் எடுத்துக்கணும்னா உங்களுடைய கோடிங் வந்து இன்ஃபைனைட் லூப்புக்கு வந்து போயிடக்கூடாது. அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஏதாவது ஒரு டயத்தில் கண்டிப்பாக மீட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்குள்ள கண்டிஷன் தான் இது. ஸோ ஒவ்வொரு தரையும் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் 0 ஆயிடும் ஒரு டயத்தில். கரெக்டாக, ஸோ எண்ட் லூப். ஸோ இப்போ ஃபேக்டரியல் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து dbms output dot put line. ஓகே, factorial of நம்மளுடைய இந்த வேல்யூக்கு தானே ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ கொடுங்க. இஸ் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் எதில் இருக்கு, n ஃபேக்டோரியல் இருக்கு. தட்ஸ் இட். நம்ம ப்ரோக்ராம் என் பண்ணிடணும். பிளாக் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ 3யோட ஃபேக்டரியல் வேல்யூ என்ன 6. பார்க்கலாம் நம்ம ப்ரோக்ராம் என்ன சொன்னதுன்னு. The factorial of 3 is 6. Okay, let's try with some other number. 4 oda factorial value என்னன்னு பார்க்கலாம். 4 into 3 into 2 into 1. So 4 oda factorial value வந்து 24. Okay, so while loop யூஸ் பண்ணி நம்ம factorial எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ while loop வந்து எப்பயுமே கேர் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான். அதாவது அந்த கண்டிஷன் மெட் பண்ணக்கூடிய பேஸ் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வைல் லூப் வந்து இன்ஃபைனைட் லூப்பில் போய் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராசஸை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த சேம் ப்ரோக்ராமை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ கவுண்டர் இனிஷியலைசேஷன் சேம், ஃபேக்டோரியல் இனிஷியலைசேஷன் சேம், டெம்பரரி வேரியபிள் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டரில் அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் n5. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் ரன் ஆகும்போது இந்த வேல்யூ தான், இந்த வேல்யூ வந்து இதில் தான் அசைன் ஆகும். ஓகே, இன் 1லேருந்து டாட் டாட் இன் கவுண்டர், என் கவுண்டர் ஆற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கு. சரியா, லூப். அடுத்து நம்ம ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஸோ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு கவுண்டர் கிடையாது. இங்கே வந்து என்னது n_i.
கொடுத்தீங்கன்னா என்னாகும், ஒவ்வொரு தடவை லூப்புக்குள்ள வரும்போது 1 2 3 4 அந்த 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தேவையில்லை. எண்ட் லூப் ஃபைனல் ஃபேக்டோரியல் ஆஃப் n temp is n factorial. ஓகே, சேம் ப்ரோக்ராம் தான். அதே இதை வந்து நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன, ஃபார் ஒரு டெம்பரரி வேரியபிள், இதை வந்து என்ஹான்ஸ் ஃபார் லூப்னு சொல்லுவோம் ப்ரோக்ராமிங்கில். ஸோ டெம்பரரி வேரியபிள் இன் ஒன்லேருந்து, அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் வேறு நம்பர்ஸ் கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து டு என் கவுண்டர் டிஃபைன் பண்ணியிருக்கிறது 4 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, உள்ளே வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கிற ஃபேக்டோரியல் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 2 × 3 × 4. ஸோ வேல்யூபிலிட்டி பார்த்தோம் 4 × 3 × 2 × ஒரு ரிவர்ஸில் பார்த்தோம், இங்கே ஃபார்வேர்டில் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 is 24. அதே சேம் ரிசல்ட் தான். நம்ம இதை எது யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தாச்சு, நெஸ்டட் PLSQL பிளாக்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் அண்ட் கேஸ் பார்த்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லூப்ஸில் வந்து 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒன்று டைரக்ட் மெத்தட், அப்புறம் எக்ஸிட் வென் கண்டிஷன் மெத்தட், ஃபைனலாக வந்து வைல் அண்ட் ஃபார் லூப். இது ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நம்ம வந்து கர்சர் பற்றி பார்க்கலாம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது நம்பராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். தேங்க்யூ.